ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 உடைய தமிழ் மாடல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 100 கேள்விகள், அதுக்குரிய ஆன்சரோடு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள். பரிங்கிறது குதிரை. செகண்ட் கொஸ்டின், இடர் ஆழி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இடர்னா துன்பம். மூன்றாவது கேள்வி, உயர்வு பிளஸ் அடைவோம், இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா உயர்வடைவோம், ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டின், பிரித்து எழுதுக, பெரியன் பெருமை கூட்டல் அன். ஃபிஃப்த் கொஸ்டின், சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. 4 மணிக்கு தேர்வுக்காக படித்தேன். ஆறாவது கொஸ்டின், குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு வீடு. விடு அப்படிங்கிறது விட்டு விடுதல், வீடுங்கிறது தங்கும் இடம். அடுத்தது, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தரும் தொடரை தேர்வு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா இலைனா தலை அப்படிங்கிற பொருளை குறிக்குது. இன்னொரு இலைங்கிறது நூல் இலை. இலைத்தல் அப்படின்னா மெலிதல் அப்படிங்கிற பொருள் ஒன்று இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். எட்டாவது கொஸ்டின், அழகு அப்படிங்கிறது பறவையோட மூக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அழகு அந்த மத்தளாக வர்றது பெண் பறவை. அழகுங்கிறது நமக்கு தெரியும் வனப்பு. அடுத்து 9வது கொஸ்டின், சுட்டெழுத்துக்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எது? ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பொருள். சுட்டெழுத்துக்கள் 3 உள்ளது. ஆப்ஷன் 2. அண்மை சுட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும். அருகில் உள்ளவற்றை சுட்டுகிறது. தேர்ட் ஆப்ஷன், செய்மை சுட்டு அப்படிங்கிறது செய்மை சுட்டுக்குரிய எழுத்து அ அப்படிங்கிற எழுத்து தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே சரியானது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. இவை காடு அன்று, இவை காடுகள் அல்ல, இது காடு அன்று, இது காடு அல்ல. 2, 3 மட்டும்தான் சரியானது. இவை காடுகள் அல்ல, இது காடு அன்று. வருவான் என்பதின் வேர்ச்சொல் யாது? வா. சாற்றினல் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. சாற்று. ஒளி என்னும் சொல்லின் வியங்கோல் வினைமுற்றினை சுட்டுக. ஒளிக. அது ஏர்னு முடிஞ்சதுன்னா அது வியங்கோல் வினைமுற்று. கேள் என்பதன் வினையாளனையும் பெயர் எது? கேட்டவன். வினையை குறிக்காமல் வினையை செய்தவரை குறிப்பதுதான் வினையாளனையும் பெயர். அடுத்தது 15வது கொஸ்டின், பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடரை தேர்க. வானத்தில் பறவை பறந்தது அப்படிங்கிறது பிறமொழி சொல் நீக்கிய தொடர். 16வது கொஸ்டின், கல்விக்கு உரியவள் கலைமகள். சரஸ்வதி அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் சொல் கிடையாது, அதனால கல்விக்குரியவள் கலைமகள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 17, வதுவை அப்படின்னா திருமணம். சிலை அப்படிங்கிறது பொருள் வில். காந்தி பேரொளி. ஆலினா கடல். அடுத்தது பொறுத்துக சொல் பொருள் தான். மிடிமை அப்படிங்கிறது வறுமை. நடலை வஞ்சனை. புலம் அறிவு. உன்னதம் உயர்வு. 19 அதே சொல் பொருள் தான். மதி அப்படிங்கிறது அறிவு. கீர்த்தினா புகழ். திங்கள் அப்படிங்கிறது நிலவு. பொறுப்புனா மலை. அடுத்தது சொல் பொருள் பொறுத்துக தான். தொடை மாலை. நரை தேன். பிடி அப்படிங்கிறது பெண் யானை. மதுகரம் தேனி. சிறப்பு என்பதன் எதிர்ச்சொல் இழிவு. வெற்றி என்பதன் எதிர்ப்பதம் என்ன? தோல்வி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை குறிப்பிடுக. பே அப்படின்னா நுரை அப்படிங்கிறது பொருள்.
24வது ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. நாங்கிறது நாக்கு. 25 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று இது எல்லாமே மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். 26 ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணினா அணிகலன் ஒன்று, இன்னொன்று அழகு அப்படின்னு பொருள். 27 பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு. எண்ணும் எழுத்தும், இயலும் இசையும், இரவும் பகலும். இந்த 3 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்திருக்கு. ஆனால் இரவு பகலில் மறைமுகமாக வந்திருக்கு. அப்போ அது மூன்றுமே பார்த்தீங்கன்னா எண்ணும்மை. சிங்கிறது இரவு பகல் அப்படிங்கிறது உண்மை தொகை. அடுத்தது 28வது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிக. நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல் இதெல்லாம் 8 தொகை நூட்களில் வரும். மலைப்படுகடாம் தான் வித்தியாசமாக இருக்குது. ஆன்சர் மலைப்படுகடாம். பொருந்தா சொல்லை கண்டறிக. முக்காலி, பறவை, பறவை, கல். இதில் பார்த்தோம் அப்படின்னா முக்காலி, பறவை, இந்த பறவை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காரண பெயர். கல்லுங்கிறது இடுகுறி பெயர். அதனால கல் தான் இதோட ஆன்சர். 30 பொருந்தா சொல்லை கண்டறிக. பொன், வெள்ளி, தங்கம், கனகம். இதில் வெள்ளிங்கிறது தான் பொருந்தா சொல். 31 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு. இதில் அகரை வரிசைப்படி பார்த்தோம்னா அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை. அடுத்தது 32 அகர வரிசைப்படுதல். இதில் பார்த்தோம்னா வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல். 33 ஆறு அப்படிங்கிறதோட ஆன்சர் வழி, நதி. அடுத்தது திங்கள். திங்கள்னா மதி, மாதம் அப்படிங்கிற பொருள். 3வது ஓடுங்கிறதுக்கு விரைவாக நடத்தல், கூரை ஓடு. 4 நகை அப்படிங்கிறதுக்கு நகை, சிரிப்புன்னு ஒரு பொருள் இருக்குது. அணிகலன் ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது 34 இருபொருள் தருக. வரி அப்படிங்கிற நமக்கு டேக்ஸ் கட்டுறோம்ல, அது அரசுக்கு செலுத்துவது. இன்னொன்று வரிசை. தொடுத்தல், தொடுதல் இரு வினைகளின் வேறுபாடு அறிக. தொடுத்தல்னா அணிதல், தொடுதல்னா தீண்டுதல். 36 பெரு, பெரு இரு வினைகளின் வேறுபாடு அறிக. பெரு அப்படிங்கிறது நமக்கு பெரிய செயல். பெருனா பெறுதல், மதிப்பு பெரு. அடுத்தது 37வது கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை. நாம் டேஸ் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். 38வது கொஸ்டினில் பெரிய அப்படிங்கிறது எந்த இடத்துல சேர்க்கணும்னு கேட்குறாங்க. அதுக்கு பெரிய ஓவியமாக வரைந்து வா. 39 கூற்று. கடின உழைப்பின்றி ஊதியம் இல்லை. விளக்கம். கடின உழைப்புக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். எல்லா நேரமும் எல்லா விஷயங்களிலும் நமக்கு வெற்றி எளிதில் கிடைக்காது. கூற்றும் சரி, விளக்கமும் சரி. 40 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒற்றுமையே வலிமை. 41 தவறான இணையை தேர்க. குளித்தலை அப்படிங்கிறது குளிர் தண்டலை. கோடம்பாக்கம் அப்படிங்கிறது கோடலம்பாக்கம், அதிலிருந்து வந்தது. சிந்தாதிரிப்பேட்டை சின்னதரிப்பேட்டை அப்படிங்கிறதுலேருந்து மாறி வந்தது. திண்டிவனம்ங்கிறது பூஞ்சோலை, அது கிடையாது. இதுதான் தவறான விடை. 42 தவறான இணையை தேர்க. வெற்றிலை குண்டு தான் வத்தலை குண்டாக மாறிச்சு. திருநள்ளூர் அருப்புக்கோட்டையாக மாறிச்சு. திரிச்சுரம் திரிசூலமாக மாறிச்சு. ஆப்ஷன் பி பொள்ளாச்சி புள்ளத்தாச்சி, அது தவறான பதில். 43 அறுபடை வீடுகளுள் பொருந்தாததை தேர்க.
திரு ஆவினன்குடி, வெண்கல்லூர், திருச்சீரலைவாய், திருத்தணிகை. இதில் வெண்கல்லூர் அப்படிங்கிறது கிடையாது. 44 சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படின்னு வரணும். 45 பிழையற்ற தொடரை காண்க. நான் படித்த புத்தகம் இது அல்லை. 46 பிழையற்ற தொடரை காண்க. பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. 47 பிழையற்ற தொடரை காண்க. பகைவர் நீவிர் அல்லீர். பகைவர் நீவிர் அல்லீர். 48 சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. தாங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான எதிர்மறை சொல் அல்ல அப்படிங்கிறது வந்திருக்கணும். இணைப்பு சொல்லை எழுதுக. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. 50 கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். 51 உரிய முறையில் அமைந்த சொற்றொடர் காண்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். 52 சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. ஆசிரியரோடு மாணவர் வந்தனர். 53 கற்பகம் நாடகம் நடித்தாள். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்னா செயப்பாட்டு வினை வாக்கியம். 55 தன்வினை தொடரை கண்டறிக. அவர்கள் நன்றாக படித்தனர். 56 தன்வினை பிறவினை வாக்கியங்களை கண்டறிக. உழவன் உழுதான் தன்வினை. மரபு பிழை நீக்குக. காட்டில் கூகை அலறும். மரபு பிழை யானை கன்று புலி பரல். 59 மரபு பிழையை நீக்குக. குயில் கூவ காகம் கரைந்தது. 60 சரியான நிறுத்தற்குறியிட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். 61 சரியான நிறுத்தற்குறி இட்ட சொற்றொடரை தேர்ந்தெடு. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். பொறுத்துக. பேச்சாற்றல் எலோகேஷன். அறக்கட்டளை ட்ரஸ்ட். துணிவு கரேஜ். ஒற்றுமை யுனைட்டி. பொறுத்துக. இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் தான். தன்னார்வலர்னா வாலண்டியர். தியாகம் சாக்ரிஃபைஸ். முழக்கம் ஸ்லோகன். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். கம்மியர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர். கப்பலின் முதன்மை உறுப்பு எது? எரா. பருமல் எனப்படுவது யாது? குறுக்கு மரம். கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி யாது? சுக்கான். பாய்மரக் கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்யும் பொருளை எழுது. மரப்பிசின். 69 அடியற்ற மரம் போல வீழ்தல். 70 இலைமறை காய் போல மறைபொருள். 71 ஆங்கில தொடருக்கு நேரான தமிழ் தொடரை அறிதல். சினிமா தியேட்டரில் சினிமா பார்த்தான். திரையரங்கத்தில் திரைப்படம் பார்த்தான். 72 அவன் ஃபாஸ்டாக ரன் பண்ணுறான். அவன் விரைவாக ஓடுகிறான். 73 ரேஷனல் அப்படிங்கிறது பகுத்தறிவு. 74 பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது உயிரி தொழில்நுட்பம். 75 பொறுத்தல் இறப்பினை என்றும். மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறது? பிறர் செய்த தவறுகளை பொறுத்தல்,
பிறர் தவறுகளை மறத்தல். இந்த 2 விஷயந்தான் அந்த திருக்குறளில் சொல்கிறாங்க. 76 பொறுத்துக. என்பு அப்படிங்கிறது எலும்பு, ஆர்வம்ங்கிறது விருப்பம், மரம் வீரம், நண்புன நட்பு. 77 ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பேறு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதல். 78 இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் டேஸ் இலானுங் கெடும். விடுபட்ட சீர்களை கண்டுபிடி. கெடுப்பார். 79 நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாக வள்ளுவர் கருதுவது துன்பம் வரும் நேரம். 80 ஒரு அரசின் எது அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார்? செங்கோன்மை. 81 எத்தகைய பண்பாளரை உலகம் போற்றும் என வள்ளுவர் கூறுகிறார்? நேர்மையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவும் பண்பாளரை உலகம் போற்றும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. திருக்குறளின் வேறு பெயர்கள் யாவை? முப்பால், பொய்யாமொழி, உத்தரவேதம் அனைத்துமே. 83 யாருக்கு மிகப்பெரிய இந்த உலகம் இருளாக தெரியும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவர்களுக்கு இந்த உலகம் இருளாக தெரியும். 84 ஒரு செயலில் ஈடுபடும் போது அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலை முடித்து கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். 85 பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. விளம்பி நாகனார். விளம்பி என்பது குடும்ப பெயர், நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர். கூற்று 2 சரி, 1 தவறு. 86 பின்வரும் கூற்றில் தவறானதை அறிக. கடிகை என்பது பாடசாலை என பொருள் தரும். இதுதான் தவறானது. பின்வரும் கூற்றுகளை கவனி. கனி மேதாவியார் சைவ சமயத்தவர். இவருக்கு கனி மேதையர் என்னும் பெயரும் உண்டு. கூற்று 1 தவறு, 2 சரி. 88 பின்வரும் கூற்றுகளை கவனி. ஏலாதி கொல்லாமை பற்றி பேசுகிறது. இது கிபி 6ஆம் நூற்றாண்டின் படைப்பாகும். கூற்று 1 சரி, 2 தவறு. 89 ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு கிபி 12ஆம் நூற்றாண்டு. 90 திராவிட மொழிகளில் உள்ள சொல் ஒற்றுமையை கொண்டு பொறுத்துக. தமிழ், மலையாளம். தமிழில் 1 அப்படிங்கிறது மலையாளத்தில் 1, தமிழில் 2 அப்படின்னா மலையாளத்தில் 2, தமிழில் 4 அப்படின்னா மலையாளத்தில் 4, தமிழில் 5 அப்படின்னா மலையாளத்தில் 5 அப்படின்னு பொருள். அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனி. உவேசாவிற்கு 1942 சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி பெருமைப்படுத்தியது. உவேசாவின் திருவுருவச் சிலை சென்னை மாநிலக் கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் உவேசா நூலகம் அமைந்துள்ளது. இதில் கூற்று 2, 3 சரி, 1 தவறு. 92வது கேள்வி. மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தக்ஷிணாத்திய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் உவேசா. சென்னை சாந்தோமில் பணியாற்றிய பெண் ஜியு போப் எந்த மாவட்டத்திற்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமயப்பணி ஆற்றத் தொடங்கினார்? அங்கு பள்ளிகளை நிறுவினார். திருநெல்வேலி. 94 சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தை அளித்தார். இந்த டேஸ் சொல்லுக்கு தூய துறவி என்று பெயர். பாரசீக சொல். இஸ்மத் சந்நியாசிங்கிறது பாரசீக சொல். 95 தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது? அறிக அறிவியல் அருளோசை. 96 நாயன்மார் அடிச்சுவட்டில் என்ற நூலை எழுதியவர் யார்? குன்றக்குடி அடிகளார். 97 பொறுத்துக. சிக்கனம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வாணிதாசன்.
வேலைகள் அல்ல வேள்விகளே. கவிஞர் தாராபாரதி. 98. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது? சொந்தச் சிறைகள். 99. பல்லாயிரக்கணக்கான நாட்டுப்புற பாடலின் தொகுப்பாக மலையருவி என்னும் நூலை எழுதியவர் யார்? கி.வா. ஜெகநாதன். 100வது கொஸ்டின். நாட்டுப்புற இலக்கிய மும்மணிகளில் பொருந்தாதவர் யார்? ஆறு அழகப்பன்.